கைஸ் இந்தியன் பைக் 3D கேம்ஸ் தான் கைஸ் சொல்ல போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலுக்குள்ளே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வெளியே போயிடலாம். 330 போட்டுக்கிட்டால் 330 போட்டுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஜெட் பேக் நம்ம வரோங்க கைஸ். 330 பார்த்தீங்களா, இதான் மினி ஜெட் பேக்கு. இன்னொரு ஜெட் பேக் இருக்குது கைஸ் ரெட் கலரில், அது வந்து 320 கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூலில் இருந்து போயிடலாம். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து இங்கே ஒரு கிரவுண்டு புதுசாக அப்டேட் ஆகிடுது. யாருக்கு யாருன்னா தெரியுமோ தெரியாதவங்க போய் பாருங்கள். ஜாம்பி மூடு போட்டால் எதுக்கு வர மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்க. ஜாம்பி மூடு போட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் பாருங்கள், இருக்கும். வாங்க இப்போ நம்ம இங்கே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறங்கிடலாம், கீழே இறங்கிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே இந்த மாதிரி நின்றுடலாம். இப்போ வந்து நம்ம ஜெட் பேக்கில் வந்து இறங்கணும்னு சொன்னேன், உள்ளே போயிடுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி வருதுன்றீங்க, அது வந்து நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. இது மாதிரி வரலன்னா உங்களுக்கு உள்ளே போக முடியலன்னா நீங்கள் வந்து அந்த ஷேடோவுக்கும் அதுலேயே போயிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்றேன் கைஸ். இப்போ வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துக்குது. என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 400 கைஸ். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவாசகி வந்துடும் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு நியூ அப்டேட் கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் இருக்குதுல்ல கைஸ், அந்த இடத்துல வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது கைஸ். செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் கைஸ் இறங்க போகிறோம். தெரியுதுங்களா கைஸ் உங்களுக்கு ஷேடோ? இப்போ வாங்க நம்ம இறங்கிடலாம், பைக்லேருந்து இறங்கிடலாம் கைஸ். பைக்லேருந்து இறங்கிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இது மாதிரி செவுறு ஒட்டுற மாதிரி இருந்து அழகாக நம்ம உள்ளே வந்துடுவோம் கைஸ். போலீஸ் ஸ்டேஷன் கேட் ஓப்பன்றதுன்னா சும்மா கைஸ், அதனால் ஒரு போலியான சீட் கோட்ஸ் கைஸ். இப்போ இங்கேருந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் வந்துடும் கைஸ், பைக் ஆப்ஷன். அப்படி வரலன்னா நீங்கள் உங்களால் வெளியே போக முடியாது கைஸ். இதுலேயே இன்னொரு என்னதுன்னா, இப்போ வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி கைஸ். இது இப்போ நான் சொல்கிறது காம்பவுண்டுக்குள்ளேயே வெளியே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே இதெல்லாம் கிடையாது கைஸ். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். பார்த்தீங்களா, வந்தாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தெரியும் கைஸ். பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ்னால் எப்படி கிடக்குது பார்த்தீங்களா. இந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்கன்னா பாருங்களேன், டுபாக்கூர் போலீஸுங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ஏறி ஆயிடுச்சு கைஸ். வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஹெலிகாப்டர் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹெலிகாப்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டாக இருந்தால் ஜம்ப் பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது கைஸ். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பார்த்தீங்களா இப்போ இறங்கிடலாம் கைஸ். வாங்க இப்போ இங்கே ஜெட் பேக் நம்பரு இல்லைனா ஹெலிகாப்டர் நம்பரு அது மாதிரி போடலாம் கைஸ். வாங்க போட்டுருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் தொடுத்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்குள்ளே போயிடுச்சு கைஸ். இப்போ பாருங்க, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே விழுவோம். நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுறடா அடிப்படாதடான்னு பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ளோர்லேயே விழுந்து காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது கைஸ், வெளியே வந்தால் ஒர்க் ஆகாது கைஸ் நம்மளுக்கு. வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு, அதனால் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது கைஸ். நாங்கள் திருப்பி நம்ம உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் காய்ச்சிச்சு நம்மளுக்கு. அங்கே போகலாம். பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் பாருங்களேன். இப்போ இங்கேருந்து குதிக்கிறேன், ஒன்றுமே ஆகாது கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணி நினைப்போம் கைஸ் நம்ம. ஆனால் இப்போ வந்து நம்ம சீட் கோட்ஸ்லாம் போட முடியாது கைஸ், வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான், வெறும் இருக்கிற பைக்ஸ் மட்டும் தான் கைஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, அப்படியே தண்ணியில் அச்சுன்னு போகிற மாதிரியே போகிறோம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி வெளியே வருதுன்னு கேட்குறீங்க. அது வந்து இந்த ஜம்பிங் ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னு நான் வந்துடுங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மஹிந்திரா தார் தான் கைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். வாங்க, இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு பில்டிங் அப்டேட்டில் இருக்குது கைஸ். இப்போ நம்ம அது அந்த பில்டிங்கு போகலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் பேக் போடலாங்க. 330 போட்டிங்கன்னா ஜெட் பேக் வந்துடும். 330 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜெட் பேக் வந்துடும் கைஸ். பார்த்தீங்களா, இது வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கைஸ். பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் இந்த இடம். பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் கைஸ், இந்த இருக்கிறதுக்கு பின்னாடி தான் கைஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் கைஸ். இங்கே வந்து என்னமோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறாங்க கைஸ். புதுசாக பிரிட்ஜு மாதிரினா செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கார்ஸ்னால் ரேஸ் போகிற மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ் இந்த இடம். பார்த்திங்கன்னா இங்கே இந்த இது இதை வந்து பார்க்காக அப்டேட் பண்ண போகிறாங்கன்றாங்க. எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல கைஸ், ஆனால் பண்ணால் உண்மையாலே சூப்பராக தான் கைஸ் இருக்கும். வாங்க இப்போ இன்னொரு இடத்துக்கு போகலாம் கைஸ். பார்த்திங்கன்னா சீக்ரெட் பிளேஸ்னால் இவ்வளோ தான் கைஸ். அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது கைஸ். வாங்க
அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட்டு இருக்கிற இடத்துக்கு தான் கைஸ் போகிறோம். இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் ஒரு இடம் இருக்குது கைஸ். இப்போ உங்களுக்கு அதான் கைஸ் நான் காமிக்க போகிறேன். அதோ அங்கே ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா கைஸ், ஒயிட் கலரில் ஏரோப்ளைன் பக்கத்தில், அதுதான் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஜெட் பேக் நம்பரை போட்டுக்கிட்டு ஹெலிகாப்டர் நம்பர் போட்டுக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே லேண்ட் ஆகிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே லேண்ட் ஆகணும் கைஸ். இது ஜெட் பேக் 2 ஜெட் பேக் இருக்குது கைஸ். ஒன்று வந்து ஜெட் பேக் நம்பர் 1, இது வந்து ஜெட் பேக் நம்பர் 2 கைஸ். ஜெட் பேக் நம்பர் 1 உடைய நம்பர் வந்து 320. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கைஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலரில் போர்டு இருக்குங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தான் கைஸ். இதோ தெரிஞ்சுங்களா கைஸ், இந்த போர்டு தான். இந்த போர்டு கிட்ட போட்டிங்கன்னா நீங்கள் பில்டிங்க்கு நடுவில் போயிடுவீங்க கைஸ். அந்த பில்டிங்க்கு நடுவில் போயிடுவீங்க. பார்த்தீங்களா இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு லைன் மாதிரி இருக்குங்க கைஸ். இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிங்கன்னு அழகாக நீங்கள் மேலே போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குதுல்ல கைஸ், இதில் கூட போகலாம். பாருங்கள், அவ்வளோதான் கைஸ். இதோட ஜெட் பேக் இதோட சீக்ரெட் பிளேஸ்லாம் முடிஞ்சிச்சு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். பை பாய், see you later.